ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முட்டை ரோஸ்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கேரளா ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு 2 முட்டை நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையானது ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கருவேப்பிலை. இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் என்ன ஸ்பெஷலுன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு தாளிக்க போகிறோம். கடுகு ஒரு ஒரு ஓரளவுக்கு வெடித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயம் நம்ம அதில் உள்ள போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கும்போது ரொம்ப ப்ரௌன் கலரில் வர வேண்டாம். ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வந்தாலே போதுமானது. ஸோ அது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி வரக்கூடாது. இப்போ கொஞ்சம் ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். இப்போ இதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பெரிய வெங்காயம்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவைப்படும். அந்த கருவேப்பிலெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நீங்கள் வணக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பேச்சுலருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலாலாம் நமக்கு அந்த பெரிய வெங்காயத்துலலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ சூடான தண்ணி தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அப்போ தான் அந்த மசாலா அதில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ சூடு பண்ணி அப்படியே நீங்கள் ஊற்றிக்கிறீங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். போட்டு நல்லா நீங்கள் அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 1 or 2 மினிட்ஸில் உங்களுக்கு அது கொஞ்சம் கட்டியாக கிரேவி மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் இப்போ. இப்போ கொஞ்சோண்டு லெமன், ரொம்ப ஓவராக புளியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் நம்ம கொஞ்சோண்டு தான் புரிஞ்சுக்கோங்க. இது அதோட டேஸ்ட்டு நமக்கு பேலன்ஸ் ஆகிறதுக்கு அது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நீங்கள் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கோங்க. பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா வணக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டை கீறி போட்டுருங்க. அதாவது ஒவ்வொரு 4 கோடு போட்டு விட்டுருங்க. அந்த மசாலாலாம் உள்ளே போய் நல்லா செட் ஆகுறதுக்கு நல்லா கோடு போட்டு நம்ம மசாலாலாம் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 பேருக்கு நான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஒரு 4-5 கீரல் போட்டு நல்லா நீங்கள் மசாலாலாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் அந்த மசாலாவில் அந்த முட்டை மேலே போட்டு மசாலா முட்டைக்கு மேலே போட்டு அப்படியே ஒரு 50 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 50 மினிட்ஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அதில் இறங்கியிருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ரெசிபி இது. பேச்சுலருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வந்து வேணும்னா, அது முட்டைக்கு ஏத்த மாரி நம்ம வந்து மசாலா வந்து ஜாஸ்தி பண்ணணும். ஸோ வந்து நம்மளோட ரெசிபி சூப்பரா வந்திருக்கு. வாங்க இப்போ வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாத்தி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க சூப்பரா வந்திருக்கு நம்மளோட ரெசிபி. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறவங்க ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.